நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தொழில் பேசுகிறேன். ஸ்ரீமாத்தி நமக. இதனுடைய 957வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தினசரி பெரியவா தியானம்னு ஒரு டாபிக் பேசியிருந்தேன். நடுவில் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பேச முடியல. எஸ்பெஷலி இந்த நவராத்திரி முடிவு கோலுவை ஆக்கிய பண்ணியிருந்த இந்த இடத்த சில புக்ஸ் எல்லாம் இங்கேயே மாட்டின்னு எடுத்துடும். இன்றைக்கி தான் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி மேலே வச்சது. ஆட்கள்லாம் வந்து இந்த கௌஷிக் பாவம் ரொம்ப சிஷ்ய பையன், ஆல் தி வே ஃப்ரம் போரூர் கேம். சண்டேயாக இருந்தாலும் நல்ல அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் 10 பெட்டி சாமான்கள் எல்லாம் பேக் பண்ணி வச்சேன். மணின்னு டேப்பேயில் ஒர்க் பண்ண ஒரு கான்ட்ராக்டர், அவங்க கிட்ட 20-25 வருஷமாக அந்த படி அசம்பிள் பண்ணுறதுக்கு டிஸ்மேண்டில் பண்ணுறது அவன் தான் வருவான். அவன் வந்தான். இப்போ ஜெயபிரகாஷ் பாப்பன் 100 சிஷ்ய பையன் இவெல்லாம் பண்ணியதுனால இந்த இடம் க்ளீன் ஆச்சு. எனக்கு திருப்பி பழையபடி ஐ கேம் டு தி ஒரிஜினல் பிளேஸ். இந்த வராண்டாக்கு வந்துட்டேன். நான் இங்கே வந்து பேசுகிறது எனக்கு தனியாக அலாதியான இன்பம். ஒவ்வொரு இடத்துக்கும் நமக்கு மனசுக்கு பிடிச்ச இடம் வந்ததுன்னா நல்லாயிருக்கும் மனசுக்கு. மன்னிக்கணும். இந்த தினசரி பெரியவா தியானத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பரமாச்சாரியாருடைய அவருடைய அருளுரை தான். முதல்வது வந்து அம்பாளின் கிருப்பை அப்படின்னு ஒரு டாபிக் சொல்கிறார். ஆசைதான் அனைத்துக்கும் காரணம். ஆசைதான் காமம் என்பது. ஆசைப்பட்டது கிடைக்காவிட்டால் கோபம் சோகம் எல்லாம் உண்டாகின்றன. காமத்தால் மீண்டும் பிறப்பு உண்டாகிறது. குரோதத்தால் நம்மை நாமே கொன்று கொள்கிறோம். எனவே பிறப்பு இறப்பு சூழலில் இருந்து விடுபட வேண்டும் எனில் நம்மை காமமும் குரோதமும் நெருங்கி விடாமல் செய்ய வேண்டும். மழைநீர் உள்ளே புகுந்து விடாமல் குடைத்துணி காப்பாற்றுகிறது. அதை வாட்டர் ப்ரூஃப் என்கிறோம். இதே போல நமக்கு காம ப்ரூஃபாக, குரோத ப்ரூஃபாக, சோக ப்ரூஃபாக அம்பாளின் கிருபை என்ற கவசம் இருக்கிறது. நம்மிடம் ஏராளமாக செல்வமும் செல்வாக்கும் அந்தஸ்தும் புகழும் அழகும் ஆரோக்கியமும் இருக்கலாம். இவை அம்பாள் அனுகிரகத்தால் கிடைத்ததாக நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஓரளவுக்கு அது வாஸ்தவம்தான். ஆனாலும் ஆசையும் விருப்பும் பயமும் துக்கமும் மனதில் இருக்கும் வரை இவை எல்லாம் கிடைத்தது என்ன பயன்? உண்மையில் அம்பாள் அனுகிரகம் இருப்பதற்கு அடையாளம் ஆசையும் துவேஷமும் பயமும் அழுகையும் நம்மை தொடாமல் இருப்பதுதான்றார். இதெல்லாம் விட்டுணுன்றார். அடுத்து ஆச்சாரியாரின் மேன்மை, 2வது டாபிக்கு. அதுக்கு போட்ட படம் அது. நிறைய அனுஷ்டானங்களை பண்ணி அதனால் ஏற்படும் சித்த சுத்தியுடன் பொருள் பற்றி இல்லாமல் திருப்தி உடையவனாக இருக்கும் வருபவன் மற்றவர் வீட்டு பிள்ளைகளை தன் பர்ணசாலையிலேயே வைத்து கொண்டு முழு நேரமாக வித்யாதானம் செய்து வந்ததால் தான் அவன் உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்து போற்றுதலுக்கு உரியவனாக திகழ முடிந்தது. நன்றாக விஷயம் தெரிந்த பக்திமான் என்பதற்காக மற்றும் ஒருவனை தெய்வமாக நினை, அவனிடமே உன்னை முழுமையாக ஒப்படைத்து விடு என்றால் யாராக கேட்பார்களா? அவனிடம் தூய்மையான வாழ்க்கை, தியாக சிந்தனை, பிறர் வீட்டு குழந்தைகளை தன் வயிற்றில் பிறந்த குழந்தைகளாக நினைத்து பராமரிக்கும் அருள் இயல்பு முதலியவையும் இருந்ததால் தான் சிஷ்யர்கள் அவரை ஈஸ்வரனாக நினைத்து சரணாகதி செய்ய முடிந்தது. இதே போல் வேறு எந்த நாட்டிலும் பார்க்க முடியாது என்றார். ஆச்சாரியாரின் மேன்மை. அடுத்தது பஞ்ச மகாயஜ்யம் ஒரு டாபிக் சொல்றார். மேனால் உட்கார்ந்துருக்கார் பரமாச்சாரியார். பஞ்ச மகாயஜ்யம் வைதிக தர்மத்திற்கு அடிப்படையாக இருப்பவை பஞ்ச மகா யஜ்யங்கள் என்ற 5 வேள்விகள். இவற்றில் பிரம்ம யஜ்யம் என்பது வேதம் ஓதுதல், ஓதுவித்தல். இதுவே நிஜமாக வித்யா தானமாகிய பெரிய பரோபகாரம். பித்ரு யஜ்யம் என்பது முன்னோர்களுக்கு செய்யும் தர்ப்பணம். தேவ யஜ்யம் என்பது இறை வழிபாடு. இதைதான் மற்ற எல்லா தான தர்மங்களும் நிறைவாக இருப்பது. பூத யஜ்யம் என்பது நாய், காக்கை உட்பட எல்லா ஜீவராசிகளும் பலி போடுவது. நிரு யஜ்யம் என்பது அதிதியை உபச்சாரம் பண்ணுவது.
பஞ்ச மகா யஜ்ஞங்களை பார்த்தால் நம் வேத மதத்தை போல் பரோபகாரத்தை கட்டாயமாக வைத்திருக்கும் மதம் வேறு எதுவும் உலகத்தில் இல்லை அப்படின்றார். சிருஷ்டியில் ஒரு பிரிவை கூட விடாமல் உபகாரம் படுவதே பஞ்ச மகா யஜ்யம். இந்த 5 யஜ்யத்தை பண்ணணுன்றார் விடாம. அதனால லோகத்துக்கும் க்ஷேமம், ஆத்துக்கும் க்ஷேமம், இந்த செய்வனுக்கும் இந்த கர்த்தாக்கும் க்ஷேமம் உண்டாகுன்றார். அடுத்துக்காக 4வது டாபிக் நைஷ்யம் ஒரு டாபிக் சொல்றார். எல்லா உயிரிலும் ஒன்றே, எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரம் இருக்கிறான் என்று ஒருவன் உணரும் போதுதான் அவனுக்கு அருள் உண்டாகிறது. இவன் சக மனிதருடன் சமமான நிலையில் இருந்து கொண்டு பிரியம் காட்டுவதை விட இன்னும் ஒரு படி கீழே இறங்கி தன்னை குறைத்து கொண்டு மற்றவர்களை ஈஸ்வரனாக நினைத்து கொண்டு சேவை செய்கிறான். இதை வைஷ்ணவர்கள் நைச்சியம் என்று சிறப்பித்துக் கொள்வார்கள். தன்னை தாழ்ந்தவனாகவும் நீச்சனாக நினைத்து இன்னொருக்கு பணிபுரிவதுதான் நைஷ்யம். இப்படி ஒருவன் தன்னைத்தானே குறைத்து கொள்ளும் போதுதான் அவனுடைய அன்பு வெறும் பேச்சாக எண்ணமாக மட்டுமில்லாமல் அவன் செயலிலும் தெய்வீக சக்தி உண்டாகி அது அருளாக ஆகிவிடுகிறது. கொஞ்சம் கூட மமதையே இல்லாமல் நான் பெரியவர் உபகாரம் பண்ணுகிறோம் என்ற அகந்தே இல்லாமல் அவன் அனைத்து உயிரினங்களிடத்தும் ஈஸ்வர ஆராதனையாக அன்பு செலுத்தும் போது அதுவே அவனை அனைத்து ஜீவன்களுக்கு மேலே உயர்த்தி விடுகிறது. என் பார்த்துருக்கோம், நிறைய நம்ம பார்க்குறோம். நல்ல குருமார்கள் சில பேர் இந்த மாதிரி தான் இருக்கா. அடுத்ததாக 5வது டாபிக் பரமாத்ம சமுத்திரம் அப்படின்னு சொல்கிறார். இது மேனாவில் தான் உட்காந்துருக்கார். பரமாத்ம சமுத்திரம். கடல் நீர் மழையாகி அதிலிருந்து ஏரியும் குளமும் குட்டையும் கிணறும் உண்டாகின்றன. இவை மறுபடியும் கடலில் கலப்பதில்லை. ஆனால் எல்லா நதிகளும் சமுத்திரத்தையே தேடி வந்து கலக்க தொடங்கின. வடக்கே ஒரு நதிக்கு ஷோன் என்று பெயர். ஷோனம் என்றால் சிகப்பு. இந்த நதி சிவப்பான மண் வழியே ஓடுகிறது. ஆந்திராவில் கிருஷ்ணா நதி இருக்கிறது. கிருஷ்ணா என்றால் கருப்பு. இந்த நதி கருப்பு மண் வழி ஓடுகிறது. கங்கை என்றால் வெளுப்பு. இதுவும் அது ஓடி வரும் பிரதேசத்தை பொறுத்து ஏற்பட்ட பெயர்தான். மூன்றும் ஒரே சமுத்திரத்தை தான் கலக்கின்றன. சிவப்பு ரஜோகுணம், கருப்பு தமோகுணம், வெள்ளை சத்வகுணம். மனம் முக்குணங்களில் எதில் பாய்கிறதோ அதை ஒட்டியே ஜீவாத்மாமி சுபாவம் அமைகிறது. எப்படி ஆனாலும் கடைசியில் பரமாத்மா சமுத்திரத்தில் தான் கலந்ததாக எண்ண வேண்டும். இதில் வந்து இந்த பிரயாகையில் பார்த்தேன். அலகாபாடு போகும்போது அங்கே காமிக்கிறான் கிளீனாக. இந்த கங்கா வந்து வெள்ளையாக வருது. சரி, கங்கா வந்து ஒரு 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 லைட் கலரில் வருது. அப்போ சரஸ்வதி பியூர் ஒயிட்டாக வருது, ஆடாகுது. யமுனா வந்து கருப்பு ஒரு டார்க் ப்ளூயிஷ் கலரில் வருது. யூ கேன் சி ஆல் த 3 டிஃபரன்ஸு. அந்த கலரே பார்க்கலாம் அழகாக. பிரயாகையில் பார்த்தா தெரியுது. இது இதை சொல்லி இன்றைக்கி பெரிய தியானத்தில் இந்த 5 டாபிக் பார்த்துருக்கோம். இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்காது, இந்த வேதா புஸ்தகம் நிலையம் பெரம்பூரில் தான் இருக்குது. இவ வேதா வெளியீடுன்னு போட்டிருக்க. இவாக்கிட்ட இந்த புக்கெல்லாம் கிடைக்கிறது. 500 ரூபா போட்டிருக்கா அந்த இது. யூ கேன் கான்டாக்ட் தம் ஓவர் ஃபோன் அண்ட் அரேஞ்ச் டு கெட் இட் த்ரூ கொரியர் ஆல்சோ வாங்கிக்கலாம் அவர்கிட்ட. இதோட இந்த பதிவை பெரியவா தினசரி பெரியவா தியானம்ன்றதை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.